வாழைப்பழம் நம்ம எல்லாருமே சாப்பிடுறோம். எதற்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? மலமிளக்கி, நல்ல மலமிளக்கி. நைட் சாப்பிட்டா காலையில மலம் நல்லா போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முற்றிலுமே தவறு. கடுக்காய்க்கு எப்படி சொன்னமோ அதே விஷயம் தான் இதுவும். கடுக்காய் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? சிறந்த மலமிளக்கி. நைட் சாப்பிட்டா காலையில நல்ல மலம் போகும். அதுவும் முற்றிலும் தவறு. கடுக்காய் என்ன பண்ணும்? உடம்பை மரத்து போக வைக்கும். அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் மரத்து போக வைக்கும். அதே வேலையைத்தான் வாழைப்பழமும் பண்ணுது. வாழைப்பழமும் நைட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள், தேவையற்ற சுரப்பிகள் சுரப்பது தடுக்கப்படுது. அப்ப வாழைப்பழம் சாப்பிடும் போது அந்த தேவையற்ற சுரப்பிகள் சுரக்காமல் இருந்தால் உடம்பு நல்லா இருக்கும். எந்த மாதிரி டைம்ல நம்ம வாழைப்பழம் சாப்பிடுறது நமக்கு ரொம்ப மெயின். ஒன்று இரவு நேரங்கள்ல, மற்றொன்று விரத காலங்கள்ல. இந்த இரண்டுமே என்ன பண்றோம்? நீண்ட நேரம் வயிறை காய போட போறோம். இரவு நேரத்திலையும் வயிறை ரொம்ப நேரம் காய போட போறோம். அதே சமயத்துல விரத காலங்கள்லயும் நம்ம வயிறை காய போட போறோம். இந்த இரண்டு நேரங்கள்லயும் தேவையற்ற ஜீரண சுரப்பிகள் சுரந்தால் என்ன பண்ணும்? வயிறு பிரச்சனைக்கு உள்ளாயிரும். வயிறு பிரச்சனைக்கு உள்ளாயிரும். அதை தடுப்பதற்கு தான் என்ன பண்றோம்? வாழைப்பழம் சாப்பிடுறோம். மற்றபடி மலமிளக்கி அல்ல. வாழைப்பழம் என்பது மலமிளக்கி கிடையாது. அது என்ன பண்ணுது? இயற்கையாவே இந்த வாழைப்பழமும் அதே சமயத்துல கடுக்காயும் உடம்புல மரத்து போற தன்மையை ஏற்படுத்தக்கூடிய பொருள்கள். அப்ப வாழைப்பழம் சாப்பிட்டாலும் என்ன பண்ணும்? நன்றாக உறக்கம் வரும். விரத காலங்கள்ல வாழைப்பழம் சாப்பிடுவதன் காரணமும் அதுதான். நீண்ட நேர உணவு இல்லாத போது தேவையற்ற ஜீரண சுரப்பிகள் சுரந்தால் குடல் கெட்டு போயிடும், வயிறு கெட்டு போயிடும். அந்த மாதிரி விஷயத்தை தடுக்க என்ன பண்றோம்? இந்த வாழைப்பழம் சாப்பிடும் போது அது ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடும் குடல்ல. கண்டிப்பா லேயர் ஃபார்ம் ஆகும். ஒண்ணு இல்ல, வாழைப்பழத்தை நீங்க கையில வச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு இப்படி பண்ணுங்க, கை வட 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 வடன்னு ஆயிரும். வாழைப்பழத்தை கையில வச்சுட்டு கொஞ்ச நேரம் பண்ணிட்டு கையை விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? வட வட வடன்னு ஆயிரும். அந்த இடத்துல மரத்து போன மாதிரி ஆயிரும். கையை விரிக்க முடியாது, பசை கம் மாதிரி ஆயிரும். பசை அல்லவா? பசைங்கிறது மேல் பூச்சு. அந்த மேற்பூச்சு பூசினோம்னா நமக்கு என்ன ஆகுது? கை விரிக்க முடியாது. கை விரிச்சாலும் அந்த பச பச பசன்னு இருக்கும். அதே விஷயம் தானே அப்ப குடல்லையும் இருக்கும். வாழைப்பழத்தை சாப்பிடும் போது அதே விஷயம் தான் குடல்லையும் அது பண்ணுது. தன்னை சுற்றி ஒரு லேயரை கிரியேட் பண்ணுது. அந்த லேயரை கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகுது? ஒரு வெளியில் ஒரு படலம் மாதிரி, ஒரு சவ்வு மாதிரி என்ன பண்ணுது? அது கிரியேட் பண்ணிக்குது. அந்த கிரியேட் பண்றதுனால உடம்புல பசி எடுக்காது. நீண்ட நேரம் உணவு இல்லாத போதும் கூட நம்ம உடம்புல பிரச்சனை ஏற்படுத்தாது. அதனாலதான் மெயினா என்ன பண்ணாங்க அப்படின்னா வாழைப்பழத்தை எப்பொழுது கொடுக்க சொன்னாங்க? விரத காலங்கள்ல சாப்பிடுங்கன்னாங்க, நைட் நேரம் சாப்பிடுங்கன்னாங்க. ஏன்னா இந்த இரண்டு நேரமே நீண்ட நேரம் உணவு இல்லாம இருக்க போறோம். நீண்ட நேரம் உணவு இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுனாவே நம்ம என்ன பண்ணணும்? வாழைப்பழத்தை சாப்பிடும் போது அது தன்னை சுற்றி ஒரு படலத்தை வயிற்றுக்குள்ளார என்ன பண்ணுது? குடலை சுற்றி குடலுக்குள்ளார ஏற்படுத்துது. கையில் எப்படி ஏற்படுத்துதோ அதே மாதிரி அது ஏற்படுத்தும் போது உடம்பு பிரச்சனை இல்லாம இருக்கும். ஸோ கடுக்காயும் வாழைப்பழமும் ரெண்டுமே ஒரே தன்மையை தான் வெளிப்படுத்துது. இரண்டுமே வேறு வேறு தன்மையே கிடையாது. நம்ம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கடுக்காய் சாப்பிட்டா மலமிளக்கி, வாழைப்பழம் சாப்பிட்டா மலமிளக்கின்னு சொல்லி நமக்கு தவறான கருத்தை புகுத்திட்டாங்க. உண்மையாலுமே இரண்டுமே மலமிளக்கி அல்ல, உடம்பை மரத்து போகக்கூடிய செயலை செய்வதற்காக தான் இந்த இரண்டு விஷயமே. இதுல நம்ம விரத காலங்களில் என்ன பண்ணிட்டோம்? சத்து பொருள் அப்படிங்கறக்காக வாழைப்பழம் சாப்பிட்றேன்னு சொல்லி நிறைய பேர் அதுல வேற அடிச்சுட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? குளுக்கோஸ் லெவல் உடனடியா உடம்புல கலந்துரும். இயற்கையா எந்த பழம் சாப்பிட்டாலும் குளுக்கோஸ் லெவல் கலக்கும். இயற்கையா எந்த பழம் சாப்பிட்டாலும் குளுக்கோஸ் லெவல் உடனே கலந்துரும். இன்னும் ஜூஸ் அடிச்சு குடிச்சா உடனே கலந்துரும். ஜூஸ் அடிச்சு எந்த பழத்தை குடிச்சாலும் என்ன பண்ணும்? குளுக்கோஸ் லெவல் உடனே கலந்துரும். அதற்கு வாழைப்பழம் தான் சாப்பிடணுங்கிறது கிடையாது. சரியா? வாழைப்பழம் சாப்பிடுவதன் காரணம் இதுதான். அதுதான் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும்.